So exercise 5.2 second fourth problem. Second fourth subdivision. Find the equation of ellipse. Okay. Length of latus rectum is 4. Distance between foci is 4 into root 2. Center is 0, 0 and major axis is x-axis. Okay. Major axis along x-axis. Sorry, along y-axis. Major axis y-axis. So major axis y-axis நாவே எலிப்ஸ் எப்படி இருக்கும், இந்த இது இருக்கும். ஓகேவா, இந்த தான் வரையணும். ஒய் ஆக்சிஸ்னால் இதுதான். சரிங்களா, இது ஒய் ஆக்சிஸ். ஓகேவா, சொல்லிட்டான். ஸோ லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் ஓகேவா கொடுத்துருக்கான். ஸோ லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் என்னது, இந்த ஃபோக்கை பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற இது. ஓகேவா, அந்த ஃபோக்கை பாயிண்ட் வழியாக ஒரு லைன் பாஸ் பர்பண்டிகுலர் பாஸ் ஆகிற லைன் ரெண்டு சைடு எலிப்ஸில் எங்கே கட் ஆகுதோ அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது, இந்த டிஸ்டன்ஸ் டு இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னது length of latex rectum. So length of latex rectum for the ellipse is 2b square by a. Okay, this is a formula. 2b square by a is equal to 4 ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, length of latex rectum is 4, that is 2b square by a is equal to 4. So 2 to 4, so 2 வரும், b square equal to 2a கொடுத்துரும். that is equation 1 வச்சுக்கிறோம். அடுத்தது distance between the foci கொடுத்துரும். distance between the foci என்னது, இங்கிருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ். ஓகேவா, அப்படின்னா 2c ஈக்குவல் இந்த டிஸ்டன்ஸ் இதுலேருந்து 0, இங்கே 0, 0 வந்துடும். ஓகேவா, 0, 0. ஸோ இது சி, இது இந்த பக்கம் ஒரு சி. ஸோ டோட்டல் 2c. ஓகேவா, இது ஒரு சியாக இருக்கும், இங்கே ஒரு சியாக இருக்கும். சரியா, ஸோ 2c. ஸோ 2c ஈக்குவல் டு 4 root 2. ஸோ c ஈக்குவல் டு 2 root. தட் இஸ் ஈக்குவேஷன் 2. நமக்கு வந்து ஒரு மெயின் ரிலேஷன்ஷிப் ஏபிசி. சி வந்து பிக்கு சி வந்துருச்சு, அப்புறம் ஏ ஒன்று இருக்கும். ஸோ அப்படின்னா அந்த ரெண்டு ஏபிசி இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது புரியுதுங்களா, ஏ சி வந்துருச்சு, பி ஒரு வேல்யூ வந்திருக்கு, அப்படின்னா ஏங்கிற ஒரு வேல்யூ கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது ஏபிசிக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகே, சிக்கும் ஏபிசிக்கு ரிலேஷன்ஷிப் என்னென்னா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ சி ஸ்கொயர், சி வந்து என்னது 2 root 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, ஏ ஸ்கொயர் அப்படி இருக்கும். பி ஸ்கொயர் என்னது 2a. கவனமாக போனால் மிஸ்டேக் பண்ணுவோம். இங்கே சி ஈக்குவல் டு 2 root 2, இங்கே பி ஸ்கொயர் தான் 2a. ஸோ இங்கே ஸ்கொயர் பண்ணிடக்கூடாது. புரியுதுங்களா, இங்கே ஆல்ரெடி பி ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ இங்கேயும் பி ஸ்கொயர். சரியா, தட் இஸ் 2a. அதில் இந்த மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. இது ஸ்கொயர் பண்ணானது 2 ஸ்கொயர் பண்ணால் 4, root 2 ஸ்கொயர் பண்ணால் 2. ஸோ 4 into 2 8, a ஸ்கொயர் மைனஸ் 2a. ஸோ ஈக்குவேஷன் a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், ரெண்டு வேல்யூ கண்டுபிடிங்க. சால்வ் பண்ணால் ரெண்டு வேல்யூ கிடைக்கும். கண்டிப்பாக ஏல வந்து ரெண்டு வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ என்ன வந்து மல்டிப்ளை பண்ணால் 8 வரணும், ஆட் பண்ணால் 2 வரணும். கரெக்டாக, ஸோ அப்போ ஆட் பண்ணால் -2 வரணும். ஓகேவா, மல்டிப்ளை பண்ணால் -8 வரணும். ஸோ அப்படின்னா என்ன, -4 and 2 தான் கரெக்டாக இருக்கும். ஸோ -4 into 2 மல்டிப்ளை பண்ணால் -8. இது ரெண்டு ஆட் பண்ணால் -2. ஸோ a minus 4, a plus 2 is equal to 0. See, a minus 4 is equal to 0, a plus 2 is 0, a equal to plus 4, a equal to minus 2. So this is invalid one. Okay, நமக்கு ரெண்டு ஒரே எலிப்ஸில் ரெண்டு டிஸ்டன்ஸ் இருக்குமா, வெர்டெக்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குமா, இருக்கவே இருக்காது. ஒரே ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா, ஆல்ரெடி ஃபோக்கே டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸே 4 ரூட்டுன்னு வந்துருச்சு. -2 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா, ஸோ ஏ ஈக்குவல் டு 4 தான் வரும். இதுதான் ஏங்கிறது என்னது, இது வெர்டிசஸ் பாயிண்ட் ஏ. இதுதானே a, 0. இதுதான் ஏ, இங்கே வரும் a, 0. திஸ் பாயிண்ட் இஸ் a, 0. வெர்டெக்ஸ் பாயிண்ட். a ஈக்குவல் டு 4. ஸோ ஆல்ரெடி ஏ தெரிஞ்சிச்சுன்னா என்னது, பி ஸ்கொயர் ஈஸியாக பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a. ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ இப்போ என்ன பண்ணால் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ ஈக்குவேஷன் எழுதணும். ஓகேவா, எலிப்ஸோட ஈக்குவேஷன் எழுதணும். இப்போ மேஜர் ஆக்சிஸ் அலாங்க ஒய் ஆக்சின்னு சொல்லிட்டாங்க. ஒய் ஆக்சிஸ் என்னது, ஃபஸ்ட்டு ஒய் ஸ்கொயர் தான் வரணும். ஓகேவா, ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். கண்டிப்பாக வந்து என்னது, இந்த டிஸ்டன்ஸ் இந்த வேல்யூ தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஏ ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு already a square is 4, c square is 16. Okay, plus x square b square 8, so equal to 1.
சரியா? ஸோ இதுவே எலிப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருக்கோ இதுதான் பெரிய நம்பராக இருக்கணும். ஓகேவா? இதுவே இப்போ ஹைப்பர்போலாவாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் வேல்யூ, பெரிய வேல்யூ சின்ன வேல்யூலாம் முக்கியம் இல்லை, பாசிட்டிவில் எது வருதோ அது ஏ ஸ்கொயர். இதுவே எலிப்ஸில் வந்து எது பெரிய வேல்யூ வருதா கீழே ரெண்டு வேல்யூவில் 16 18 எது வருதோ 16 பெருசுனா இதுதான் ஏ ஸ்கொயர் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அப்படி தான் வரும் வேல்யூ. சரியா? அது வந்து எலிப்ஸில். அதே ஹைப்பர்போலாவில் பெரிய வேல்யூ சின்ன வேல்யூ இல்லை, பாசிட்டிவில் எது வருதோ அதுதான் வந்து ஏ. புரியுதுங்களா? அதை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். ஸோ ரெண்டு ஏ டிவைட் பண்ண முடியும். எக்ஸ் ஸ்கொயர் பை 8 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 16 இஸ் ஈக்குவல் டு 1 ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். எழுதலாம் அப்படியே கூட ஓட்டலாம், ஒன்றும் தப்பு. சரியா? இதுதான் வந்து எலிப்ஸோட ஈக்குவேஷன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா லென்த் ஆஃப் பிராட்டஸ் ரெக்டம் இது வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஃபோக்கே டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, சென்டர் 0,0ன்னு சொல்லிட்டாங்க, மேஜர் ஆக்சிஸ் வாங்க ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ லென்த் ஆஃப் பிராட்டஸ் ரெக்டம் ஃபார்முலா 2b ஸ்கொயர் பை ஏ, தட் இஸ் ஓகேவா. அடுத்து ஃபோக்கே டிஸ்டன்ஸ் என்ன, ஃபோக்கே டிஸ்டன்ஸ் 2c தெரியும், அதை கண்டுபிடிச்சோம். ஏபிசிக்கு ரிலேஷன்ஷிப் பண்ண சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்மும் அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் ஈஸியாக வேல்யூ கண்டுபிடிச்சி எலிப்ஸோட ஈக்குவேஷன் நம்ம எழுத முடியும். ஓகேவா. இப்போ மேஜர் ஆக்ஸ் எது கொடுத்துருக்காங்க, மைனர் ஆக்ஸ் எக்ஸஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபார்முலா இங்கே வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. சரியா? சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது இப்போ. சரி, ஏன்னா லென்த் ஆஃப் பிராட்டஸ் எப்படி இருந்தாலும் ஒன்று தான். இந்த ஹரிஜாண்டலாக இருந்தாலும் எலிப்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இருந்தாலும் அதே தான் வரப்போகுது, ஒய் ஆக்சிஸில் இருந்தாலும் அதான் வரும். புரியுதுங்களா? ஸோ அது கொடுத்துருக்கனால தான் நம்ம கரெக்டாக அந்த ஒய் ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர் எழுதுகிறோம். சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா நம்மளால் எழுத முடியாது. புரியுதுங்களா? அதுதான் அந்த பாயிண்ட் முக்கியம். சரியா? தேங்க்யூ.